சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தேர்வு முறையை சீரமைக்கவும் அது தொடர்பான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவும் இன்போசிஸ் இணை இயக்குநர் நந்தன் நீலேகனி தலைமையில் 6 பேர் கொண்ட உயர் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி டெல்லியில் இளைஞர் நடத்திய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. போராட்டத்தின் போது தேர்வு முறையை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை காக்ரோஷ் ஜனதா கட்சியினர் முன்வைத்திருந்தனர். அப்போது இன்ஸ்டாவில் 2 வீடியோக்களை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக 3வது வீடியோவை வெளியிட்டு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा. முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் சிறையில் தள்ளப்பட்டதாகவும் நாட்டில் வலுவான தேர்வு கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஆதார் தனி எண் வழங்கும் UIDAI குழுவின் முதல் தலைவராக இருந்த நீலேகனியை தவிர்த்து இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோம்நாத், சென்னை IIT இயக்குநர் காமகோடி, உளவுத்துறை முன்னாள் தலைவர் தபன் டேகா உள்ளிட்ட 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். பொதுத் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அதிகபட்சம் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய உள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வந்த நிலையில் வரும் காலங்களில் தேர்வு முறைகேடுகள் நடைபெறாதபடி தடுக்க மத்திய அரசு சட்டத்திருத்தத்தை முன்மொழிந்துள்ளது. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு என்ற அந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதாவில் செய்யப்படும் இந்த திருத்தம் நாடாளுமன்றத்தில் இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு தற்போதுள்ள குறைந்தபட்ச 3 ஆண்டு சிறை தண்டனை 5 ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது. அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். திட்டமிட்டு வினாத்தாள்களை கசிய விடுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது. மேலும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அத்துடன் வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க மத்திய அரசு சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இத்தகைய வழக்குகளின் விசாரணை 2 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் நாள்தோறும் விசாரணை நடத்தி வழக்கை முடிக்கவும் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி பொறுப்பேற்றார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு முழுவதும் போராட்டம் வலுத்ததால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகினார். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சரான பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து டெல்லியில் அவர் மத்திய கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். மேலும் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். इस सब के बारे में इंफॉर्मेशन देने का और पूरा मिनिस्ट्री समझने का कोशिश मैंने किया लगभग 11 बजे से. தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எந்த பதவியையும் விட மாணவர்களே முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தில் தர்மேந்திர பிரதான் தீவிரமாக இருந்தவர் என்றும் கல்வித்துறையில் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருப்பதாகவும் அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். அமித் ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் இளைஞர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெலட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதா என்றும் சாதாரண உடையில் வந்து லத்தியால் தாக்கியவர்கள் காவலர்களா தன்னார்வலர்களா எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அருகே வானகரம் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 55 ரூபாயாகவே தொடர்கிறது. ஆனால் ஒரே நாளில் சென்று திரும்பும் கட்டணம் 80 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இலகுரக வணிக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாகவும், ஒரே நாளில் சென்று திரும்பும் கட்டணம் 130 ரூபாயிலிருந்து 135 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பேருந்து மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 185 ரூபாயிலிருந்து 190 ரூபாயாகவும், சென்று திரும்பும் கட்டணம் 275 ரூபாயிலிருந்து 285 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து வகையிலான வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 50 ரூபாய் முதல் 360 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கன்னட அமைப்பினரின் போராட்டம் காரணமாக தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூர் வரையே இயக்கப்பட்டன. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் உடனடியாக அணை கட்ட கர்நாடக அரசை வலியுறுத்தியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும்
கன்னட ஜாகிருதி வேதிக்கை என்ற கன்னட அமைப்பு கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியில் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது. இதனால் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டன. திடீர்னு ஸ்ட்ரைக்ன்றாங்க, மூட்டை முடிச்செல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன், எப்படி போகிறதுன்னு தெரியாத தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் தலைமை தாங்கி அது தக்க நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேணும்னுட்டு கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஓசூரிலேயே நிறுத்தப்பட்டாலும் கர்நாடக மாநில அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் வழக்கம் போல பெங்களூருவுக்கு இயக்கப்பட்டன. இதனால் அந்த பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பிற்பகலில் 1 மணி அளவில் கன்னட அமைப்பினரின் போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு பேருந்துகள் பெங்களூருவுக்கு இயக்கப்பட்டன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயிலின் குறுகிய வாயிலில் பக்தர் ஒருவர் சிக்கித் தவித்த காட்சிதான் இது. மோட்சத்வாரம் என்றழைக்கப்படும் இச்சிறிய கோயிலில் பக்தர்கள் குறுகிய பின்வாயில் வழியாக ஒருக்களித்தபடி உள்ளே நுழைந்து கைகளை ஊன்றியவாறு நகர்ந்து மிக குறுகிய வாயில் வழியாக வெளியே வர வேண்டும். இந்த குறுகிய வழியிலிருந்து வெளியே வர முடியாத வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சிக்கிக் கொண்ட 36 வயதான ஆந்திர பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த அதிர்ச்சியிலிருந்து பக்தர்கள் மீள்வதற்குள் மற்றொரு சம்பவம் நடந்தேறியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மணிபாரதி என்ற பக்தை இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள் தரிசனத்திற்காக செல்ல முயன்று சிக்கிக் கொண்டார். அவர் வெளியே வர எவ்வளவோ முயன்றும் முடியாததால் மூச்சு திணறலால் போராடினார். அப்போது அங்கிருந்த நபர் அவரை மீட்க கடுமையாக போராடினார். ஒரு பக்தர் உயிரிழந்ததுடன் மற்றொரு பக்தை சாவின் எல்லை வரை சென்று மீண்டுள்ள நிலையில் உடல் பருமனாக உள்ளவர்கள் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை என அறிவிப்பு பலகையை அரசு வைக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொறியியல் படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் 28,000 பேருக்கு ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் வரும் 30ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு 3 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கியது. இதில் பொதுப்பிரிவு, தொழிற்கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவு என மொத்தம் 28,550 மாணவர்கள் ஒதுக்கீடு ஆணையை உறுதி செய்துள்ளனர். சிலர் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையை ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பான கல்லூரியோ அல்லது விரும்பிய துறையோ கிடைக்குமா என காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையை உறுதி செய்த மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளில் சென்று சேருவதற்கு வரும் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதில் இடங்களை தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை வெளியாகும். அதே நாளில் 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களிடம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விசாரணை நடத்த உள்ளார். அதிமுகவிலிருந்து விலகிய மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 முன்னாள் எம்எல்ஏக்களிடம் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வரும் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணை நடத்த உள்ளார். சட்டப்பேரவையில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடா உத்தரவை மீறி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதற்கு இணங்க எஸ்பி வேலுமணி உட்பட 21 பேர் மீதான நடவடிக்கையை கைவிட்ட சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகியோர் மீதான தகுதி நீக்க மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சபாநாயகர் கடந்த 7ஆம் தேதி விசாரணை நடத்தினார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரிடம் மேலும் சில விளக்கம் கேட்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் என குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வரும் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு சத்யபாமா, காலை 11:30 மணிக்கு ஜெயக்குமார், நண்பகல் 12 மணிக்கு மரகதம் குமரவேல் மற்றும் நண்பகல் 12:30 மணிக்கு இசக்கி சுப்பையா ஆகியோரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் விளக்கம் அளிக்கையில் தாங்களும் தங்களது தரப்பு விளக்கத்தை அளிக்கலாம் என்றும் சபாநாயகர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் மரியவில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஆனந்த், மரியவில்சன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் தாமு, பல்லவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் மரியவில்சன் 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நீட் தேர்வுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்றார். வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்றோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதனிடையே கோவையில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வர வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். மெட்ரோ ரயில் திட்டம் கோவை, மதுரை போன்ற நகரங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமரிடத்திலே இந்த கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவா. அதை முதலமைச்சர் அவர்களே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். தாவேக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பட்ஜெட் வெளியான பிறகு தெரியவரும் என்று செங்கோட்டையன் பதிலளித்தார். சுட்டெரிக்கும் வெயிலால் குற்றால அருவிகள் களை இழந்து காட்சியளிக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அண்மையில் பெய்த மழை காரணமாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்தது. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் அங்கு படையெடுத்து ஆனந்த குளியலிட்டனர். ஆனால் சமீப காலமாக அங்கு மழை குறைந்திருப்பதால் அருவிகளில் தண்ணீர் வரத்து சரிந்தது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் குறைவான நீர்வரத்து இருப்பதால் வார விடுமுறையை கழிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். தண்ணி ரொம்ப வரவே இல்லை, எல்லா அருவிக்குமே போயிட்டோம். இந்த அளவு தான் ரொம்ப மக்கள் ரொம்ப ஏமாற்றம் தான் அடைகிறோம். கிளைமேட் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் காற்று நல்லா அடிக்குது, அவ்வளோதான். காரைக்குடியிலேருந்து வரோம், சீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு குற்றாலம் வந்தோம் ஜூலையில். ஆனால் இங்கே தண்ணி வரத்து கம்மியாக தான் இருக்குது. குற்றால சீசன் களை இழந்திருப்பது அங்குள்ள வியாபாரிகளை கவலையடைய செய்திருக்கிறது. ஆடித்தபசு திருவிழாவையொட்டி சங்கரன் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்ற காட்சிகள்தான் இவை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் பழமை வாய்ந்த சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் ஆடித்தபசு திருவிழா நடைபெறும். நடப்பாண்டுக்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதியம்மன் சந்நிதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் 9ஆம் நாளில் தேரோட்டம் களை கட்டியது. தேரில் சங்கர நாராயணன் மற்றும் கோமதி அம்பாள் எழுந்தருள நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்களும் உள்ளூர் மக்களும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிகர நிகழ்ச்சியான ஹரியும் சிவனும் உலகுக்கு ஒன்றே என எடுத்துக் கூறும் வகையில் காட்சி கொடுக்கும் திருவிழா வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அன்றைய தினம் தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலையில் வழுக்கிச் சென்று பேருந்து விபத்துக்குள்ளாகும் இந்த காட்சி கேரளாவில் சிசிடிவியில் பதிவானது. திருச்சூரில் இருந்து கோழிக்கோடு நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து மலப்புரம் மாவட்டம் குற்றிப்புறம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பின் மீது மோதியது. மோதிய வேகத்தில் பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரின் மீது விழுந்தது. விபத்தின் தாக்கத்தில் பேருந்தின் நடுப்பகுதி இரண்டாக பிளந்தது. இவ்விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. பேருந்து அதிவேகமாக சென்றதும் மழை காரணமாக சாலை வழுக்கியதுமே இந்த விபத்துக்கு முதற்கட்ட காரணம் என தெரிய வந்துள்ளது. அப்பகுதி மக்களும் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து பேருந்தின் பாகங்களை வெட்டி எடுத்து பயணிகளை மீட்டனர். இதில் 34 வயதான வைஷ்ணவ் என்ற பயணி பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த 20 பயணிகளில் 4 பேரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மாணவர்கள் போராட்டத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக அசாம் மாநில அமைச்சரின் மகள் முழக்கம் எழுப்பியதற்காக அவரது தந்தையை கேலி செய்யக்கூடாது என்று அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கேசப் மகந்தாவின் மகள் திபிசா பங்கேற்றார். அப்போது பிரதமர் மோடி மற்றும் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஆவேசமாக ஒரு முழக்கம் எழுப்பிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அசாம் கன பரிஷத் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அமைச்சருமான கேசப் மகிந்தாவின் மகளின் இந்த செயல் பாஜகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் பற்றி குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பிள்ளைகளின் செயல்பாடுகளை அவர்களது பெற்றோருடன் தொடர்புபடுத்தி விமர்சிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். சக அமைச்சரின் மகள் திபிசாவை அடுத்த முறை சந்திக்கும் போது அவர் சொன்ன கருத்து சரியில்லை என்பதை எடுத்துரைத்து புரிய வைப்பேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஜிம்பாப்வேவை ஒயிட் வாஷ் செய்து T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. அயர்லாந்து இங்கிலாந்து தோல்விகளை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வே சென்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்ட நிலையில் நேற்று 3வது T20 நடைபெற்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி வைபவ் சூரியவம்சின் அதிரடியால் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் சேர்த்தது. சர்வதேச T20 போட்டிகளில் 16 வயதிற்குள் 2 அரை சதம் விளாசிய வீரர் என்ற சாதனை படைத்த சூரியவன்ஷி 49 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்த நிலையில் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் மட்டுமே எடுத்து 35 ரன்களில் தோல்வியடைந்தது. அறிமுக போட்டியில் விளையாடிய யாஷ் தாக்கூர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த போட்டியில் அரை சதம் விளாசிய வைபவ் சூரியவன்ஷி ஆட்டநாயகனாகவும் தொடர் நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் தாக்குதலை நிறுத்தியுள்ளதால் மேற்காசியாவில் போர் சூழல் தணிந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார். ஈரான் மீது கடந்த 12ஆம் தேதி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதனால் இருதரப்புக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது. இரு நாடுகளுக்கும் இடையே 13 நாட்களாக போர் தொடர்ந்து வந்த நிலையில் அமெரிக்கா திடீரென தாக்குதலை நிறுத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு சிறிது அவகாசம் வழங்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாகவும் ஐநா சபைக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதான தாக்குதலையும் ஈரான் கைவிட்டுள்ளதால் மேற்காசியாவில் சற்று அமைதி திரும்பியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரானும் ஓமனும் கடந்த 2 நாட்களாக பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தின. இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். லெபனானின் இறையாண்மையை உறுதி செய்வதே போரை முடிவுக்கு கொண்டுவர முக்கிய நிபந்தனை என்று ஈரான் உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி அறிவித்துள்ளார். நாளை தன் பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு கும்மிடிப்பூண்டி அருகே மஞ்சக்கரணையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் பேசிய காட்சிகளே இவை. ராயன் படத்திற்கு விருது கிடைத்தது தொடர்பாக ஒரு சாரர் அதிருப்தி தெரிவித்த நிலையில் அது பற்றி தனுஷ் பேசினார். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன். தான் விருது எதிர்பார்த்து கிடைக்காத படங்களை பட்டியலிட்ட தனுஷ் ராயன் மற்றும் கேப்டன் மில்லர் திரைப்படங்களுக்கு விருது தானாக அமைந்ததாக கூறினார். முன்னதாக தனுஷ் ரசிகர்கள் ரத்த தானம் செய்தனர். நடிகர் தனுஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஓம் நமச்சிவாயா என்று தொடங்கி அதையே கூறி பேச்சை நிறைவு செய்தார்.